இறங்கல ஏன் நான் காயம் அறிவிட்டேன். அது இது க்ரீம் நலமா தெரில. என்னது பேஸ்ட் ட்ராப்பாவா? ஒரே பேஸ்ட் விலை தான் கூட என்ன ஒரு வருஷம் தானே. ஆமாம், என்ன அங்கே வெங்காயம்லாம் எப்படின்னு தெரிலண்ணா. நான் சப்போஸ் பார்த்தேன் எப்படின்னு. ஆனால் ரவி சோஸ்லேயும் வாங்கலாம் தான். ஆனால் அரிசி வந்து சத்தோசா அரிசி தான் சரி. சத்தோசா அரிசினா அவங்களுக்கு சரி. எனக்கு எப்படி இருக்கும் கையில் இல்லை, அது கழுவ போனால் வெறுத்து போயிடுது. அதனால தான் நான் கழுவி எனக்கு அது கஷ்டம் தெரிஞ்சனால தான் பெரும்பாலும் அந்த ஜேசியெல்லாம் பெரிய இதுக்கு மட்டும் போட்டு லாங் ட்ரிப்புக்கு மட்டும் ஊட்ட. இல்லை அது என்ன தெரியுமா, ஜேசி போட்டு போகிற ஒரு கேஸ் இருக்குது. நம்ம நார்மலாக போனால் வெளில இது மட்டும்தான் படும். இதில் போகிற நேரம் பைக்கில் போகிறனா கருப்பு போக அந்த இதெல்லாம் படிஞ்சிருக்கும். அப்படின்னா ஜேசியே தனியாக தான் கழுவணும். இப்போ வெள்ளை உடுப்பு அப்படி இருக்குங்கிற கலர் நம்மட்டு இது அதோட போட்டு அதை கழுவலை. தண்ணி சோப்பையும் இதையும் கூட தனியாக தான் கழுவணும். இல்லாட்டி அதில் உள்ள டஸ்ட்டு அப்படியே மற்ற இதில் படியும். அதான் 3 ஜக்கெட்டு. அதான் 61 முடிச்சு 4. அதில் இந்த நீளத்தையும் கருப்பையும் தான் அடி ரொம்ப போடுறது. அப்புறம் இன்னொருத்தர் கொடுத்தாரு ஆனா அந்த ஜக்கெட்டும் இருக்கும். ஒன்று இல்லை 2 எடுத்தேன். நீல கலர் மாதிரி ஒன்று அது இங்கே கொண்டு வந்துட்டோமா இல்லையா? அங்கே வீட்டில் தானே இருக்குது. இல்லை அந்த பெருசு நல்ல பொம்மை இருக்கும் கொஞ்சமாய்க்க ஒரு இது. இங்கே ஒன்று வச்சுருந்தேன், அதை இருக்கு பாருங்கண்ணா. அங்கே வீட்டுக்கு கொடுத்து அதை வீட்டுக்கு கொண்டு இங்கே கொண்டு வரல. 1 மணிக்கு போனேன், ஞாபகம் இருக்கா? 11 மணிக்கு நான் இது வாங்கிட்டு போகலாம். 12 ஜேர்சி வந்து 1 மணி வரும்போது வந்தேண்ணா. 1 மணிக்கு வந்தேண்ணா இந்த வீட்டுக்கு. அப்போ என்ன முழிச்சா இருந்தீங்க? காசையும் அப்படியே ஏடிஎம்ல போட்டேன். என்னன்னா காசு குடியிருக்கு ஒவ்வொன்றும் பணிக்கு ஒட்டிடுச்சு. எனக்கு என்ன வேணும், சம்டைம் ஒரு காசு இப்போ 10,000 ரூபா போடுற நேரம் எனக்கு 62,000 முடிஞ்சு 50,000 அப்படியே எண்ணி பார்க்காம போட்டேன். ஒரு ஒன்று ஒட்டி இருந்துச்சுன்னா கேஸ் தானே. 45,000 தான் கவுண்ட்டுக்கு எடுத்துருப்போம். அப்படியே கடைசியில் பார்த்தா 50,000 கணக்காக எடுத்துருச்சு. காசு அப்போ எண்ணி பார்க்காம போட்டது 5,000 ரூபா. அதில் எங்கே போய்ட்டு அங்கே எண்ணிக்கிட்டு வந்து போட முடியாமல் போயிடுச்சு. திரும்ப காசு நம்மகிட்ட தானே இருக்கும். ஆனால் பின்னுக்கு வந்து துரத்தி அடிச்சுட்டானா. அதனால் அப்படியே செட்டாகவே வாங்கும்போது பிரித்து வச்சிடுறது. எண்ணி பார்க்காம போய்ட்டு போட்டு ஒரு அமௌண்ட்டை இருந்தேனே அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டோட டெலி பண்ணுறது கிரெடிட் ஆன காசையும். சப்போஸ் அதில் 5,000 ரூபான்னு போனிச்சுட்டு வைங்களேன், நம்மளோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு இருக்குதுண்ணே எப்படியுமே. அதை போட்டு இது பண்ண வேண்டியதாக இருக்கும். கடவுள் ஏன்னா அது வரைக்கும் இப்படி ஆனதில்லை. ஆமாம், அன்றைக்கி இது நம்ம கடுவில் போன சமதா கூட்டிகிட்டு போனேன். அப்போ நான் அந்த பஸ்ஸில் தான் ஏறினது. ஏறும்போது காலைல இறங்கும்போது தான் கண்டது. ஏன்னா 10 தெரியா
நல்ல வேலை காசு எடுத்து வச்சுட்டு, இல்லாட்டி இந்த கவர்மெண்ட்டு ஏடிஎம் எடுத்துகிட்டு போய் தான் வாங்கிடுவோம். கூப்பிடுதாமா? எவ்வளோ இருக்கு?